என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். நான் வீழ்வேன் என நினைத்தாயோ? ஏன் தாயில் சிறந்தவரும் கோவிலும் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம எத்தனையோ கோவிலுக்கு போறோம், எத்தனையோ தெய்வங்களை வணங்குறோம். இப்படி ஒவ்வொரு கோவிலுக்கா போய் ஒவ்வொரு தெய்வங்களா வணங்குற காட்டிலும் வீட்டுல இருக்கக்கூடிய தெய்வம் நம்முடைய அம்மா. முதல் தெய்வமே நம்மளுடைய அம்மா தான். அந்த அம்மாவுடைய காலை தொட்டி வணங்கினா பல கோவிலுக்கு போய் பல தெய்வங்களை வணங்கின பலன் நம்மளை வந்து சேருமா. அதனாலதான் தாயில் சிறந்தவரும் கோவிலும் இல்லைன்னு சொன்னாங்க. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொன்னாங்க. ஏன் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கு. ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு மந்திரங்களை நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இந்த ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய மனசு குளிர்ச்சி அடையணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு. அதனாலதான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நம்ம நடத்துறோம். தெய்வத்துக்கே மறுசக்தி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்யறோம். இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு மந்திரங்களை சொல்லி அந்த தெய்வத்தினுடைய மனசை குளிர்ச்சி அடைகிறதுக்கு பதிலா நம்ம அப்பா சொல்ற ஒரு வார்த்தை சொன்னா நான் செய்யறேன்பா அப்படின்னு அந்த வார்த்தையை சொன்னோம்னா பல மந்திரங்களை சொன்ன பலன் நம்மளை வந்து அடையுமா. அதனாலதான் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொன்னாங்க. 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லைன்னு சொன்னாங்க. பாருங்க, அன்பின் இல்லை யாரு? நம்மளுடைய தாயும் தந்தையும் தான். எத்தனை சொந்தங்கள் நம்மளை சுத்தி இருந்தாலும் கூட நம்ம அப்பா அம்மா காட்டுற அன்பை விட வேற யாருனாலே காட்ட முடியுமா? அன்புக்கு உண்டோ அடைக்கலம். பாருங்க, நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நம்ம மேல பாசம் காட்டுறது அப்பானாலே அம்மானாலே மட்டும்தான் முடியும். அதனாலதான் வள்ளுவரே 1330 குறள் எழுதின குறள்ல பாருங்க, முதல் குறளே அவருடைய பெற்றோர் பேரை வச்சுதான் எழுதுறாரு. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றை உலகம். ஆதி பகவன்கிறது அவருடைய பெற்றோருடைய பேர். அதனாலதான் முதல் குறளே நம்ம அப்பா அம்மா பேரை வைக்கணும் அப்படிங்கறதுக்காக வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எப்பேர் பெருமை பாருங்க. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்றாங்க. இதுல மாதானா யாரை குறிக்கும்? தாயை குறிக்கும். பிதானா அப்புறம்தான் குரு, அப்புறம்தான் தெய்வம். அப்ப முதல் தெய்வம் நமக்கு யாரு? அம்மா. 2வது தெய்வம் நம்மளுடைய அப்பா. ஆனா அப்படிப்பட்ட தெய்வமா வணங்கக்கூடியவங்களை
நம்மையாவது கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறோமா? ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, கொண்டே முதியோர் இல்லத்துல கொண்டு தள்ளிட்டு வந்துறாங்க. ஏன்னா வயசான காலத்துல இம்சை தாங்க முடியல அப்படின்னு. அந்த வயசான காலத்துலதான் அவங்கள நமக்கு குழந்தை மாதிரி, நம்ம குழந்தையா இருக்கும்போது அவங்க எப்படியெல்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டாங்களோ அது மாதிரி அவங்க வயசானதுக்கு அப்புறம் அவங்க நமக்கு குழந்தை மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஆனா யாரும் பாக்குறது கிடையாது, கொண்டே முதியோரத்துல கொண்டே தள்ளிட்டு வந்துறாங்க. இப்ப பெத்தவங்க என்னங்க, கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி அவங்க விடுறாங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அப்பதான் தெரியும் வயசாகி போச்சு, இம்சை தாங்க முடியல அப்படின்னு கொண்டே தள்ளிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா இப்ப பெத்தவங்க நம்மளை பெத்து வளர்த்து ஆளாக்கி நம்மளை படிக்க வச்சு நல்ல இடத்துல ஒரு வேலை வாங்கி கொடுத்து ஒரு இடத்துல திருமணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா என்ன காரணம், அவங்க படிச்சு நல்லா முன்னேறி வந்தாங்கன்னா நம்ம வயசான காலத்துல அவங்க நம்மளை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நம்ம யாருமே காப்பாத்துறது கிடையாது, ஒரு சில பேர். ஏன்னா துரோகத்திலே பெரிய துரோகம் எதுனா அது நம்பிக்கை துரோகம்னு சொன்னாங்க. இந்த நம்பிக்கை துரோகத்தால பெத்தவங்களுக்கு ஒரு சில பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக சொல்றேன்னா, இந்த ஓரறிவு படைத்த ஆலமரம் இருக்கு, இது வந்து இளமையா இருக்கும் போது விழுதுகளை விட்டுக்கிட்டே வரும். அது ஏன் விழுதுகளை விட்டுக்கிட்டே வருதுன்னா அதுக்கு காரணம் இருக்கு. நம்ம வயசாகி தளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த விழுதுகள் எல்லாம் வேறு ஊன்றி நம்மளை தாங்கி நிற்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனாலதான் விழுதுகளை விட்டுக்கிட்டே வரும். அந்த ஆலமரம் வச்ச நம்பிக்கையை இந்த விழுதுகள் காப்பாத்து. ஏன்னா இந்த ஆலமரம் வயசாகி தளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த விழுதுகள் எல்லாம் கீழே வேறு ஊன்றி அந்த ஆலமரத்தை சுத்தி தாங்கி நிற்கும். பாருங்க, ஓரறிவு படைத்த ஆலமரத்துக்கு இருக்கிற அறிவு 6 அறிவு படைத்த மனிதரை நம்மள ஒரு சில பேருக்கு இல்லாம போயிருச்சு. ஆமா, அப்படியெல்லாம் காலங்கள் போய்கிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்க நேரத்துல என்னை எடுத்து வளர்த்த தாயும் தந்தையா இருந்தாலும் கூட கடைசி வரைக்கும் அவங்கள வச்சு காப்பாத்துவேன் அப்படிங்கிற நம்பிக்கை நிறையவே எனக்கு இருக்கு. இன்னைக்கு அப்பா கூப்பிட்டாருன்னு என்ன விஷயம் தெரியுமா, நாங்களாம் சேர்ந்து நீ காட்டுக்கு காவலுக்கு. ஆமா, என்னடா காவலுக்கு போறோம் அப்படிங்கிறது இவ்வளவு சந்தோஷமா கூட சொல்லுதே அப்படின்னு நினைக்கிறீங்க. யாருக்காக காவலுக்கு போறோம் தெரியுமா? யாருக்காக? முருகப்பெருமானுக்காகவே திணை விதைத்து முருகப்பெருமானுக்காகவே காவலுக்கு போறோம். அதனாலதான் இவ்வளவு சந்தோஷம். அது ஏன்னா முருகப்பெருமானுக்காக தான் திணை விதைச்சாங்க, அதுக்கு காவல்ல போறதுக்கு என்ன பெரிய சந்தோஷம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அந்த முருகப்பெருமானை தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவரை தான் திருமணம் பண்ணணும் முடிவே பண்ணிட்டேன். அதாக நல்லது, நல்ல விஷயம். ஒரு அறிவா பேசுறீங்க, ஒரு முடிவு எடுக்கிறீங்க. என்னங்க, நீங்க ஆளு பார்க்க சூப்பர் பிகரா இருக்கீங்க. சரி, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, அவரை போய் 2வது தரமா எடுத்துறீங்க. இருந்துட்டு போகுது, யார் வேண்டாங்க. எங்க அந்த மாதிரி வருத்தப்பட நீ நினைக்கும். நம்ம நாட உலகத்திலேயே சகலகலா வல்லவன் யார சொல்லுவோம் தெரியுமா? ஆர்பி ஹரிஹரன், நகைச்சுவை நடிகர். அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வாரு, காதல்ங்கிறது பொது உடைமை. அது யாரு பொண்டாட்டியா இருந்தா யாரு புருஷனா இருந்தா அந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன். ஆமா, ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆனா என்னங்க, 2ஆம் தரமா போய் தாரம் 2ஆம் தரம் தரத்துல முதல்ல வாங்கிடுவோமா இல்லையா? ஆமா, அதனால அந்த முருகப்பெருமான் எப்ப வருவாரு நானும் காத்துக்கிட்டே இருக்கேன். இப்போதைக்கு வர மாதிரி தெரியல, ஆனா இப்ப விடியறதுக்குள்ள வந்துருவாரு நினைக்கிறேன். அந்த முருகப்பெருமானை என்னை தேடி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அவருடைய வருகைக்காக நான் எப்படி எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, Oh
தவிர அவர் என்னை நினைச்சுக்கிறாரா என்ன அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. இது ஒரு வகையான ஒருதலை காதல். இது எப்ப இருதலை இருதலை காதலா எப்ப மாறும்னே தெரியல. அப்படி போய்கிட்டு இருக்கு என்னுடைய வெத்தலை வேற போடு. ஆமா, இருதலை காதலா மாறும் அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியல. ஆமா, அவருக்காகவே தெரிவிச்சு அது அவருக்காகவே காவலுக்கு போறோம். அப்படின்னாலும் மனம் இறங்கி உன்னையதான் காதலிக்கிறேன், உன்னையே திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் நேரில் வர வேணாங்க, கனவுலனாவது வந்து ஒரு தடவை சொல்லலாம்ல, அது கூட வரமாட்டேங்கிறாரு. ஆமா, இனிமே ஆரம்பிச்சிருச்சுல, இனிமே நமக்கு தூக்கங்கிறது ஒண்ணு கிடையாது இரவுல. ஆமா, தூக்கமும் வர மாட்டேங்குது. தூக்கம் வர மாதிரி இருக்குங்க, ஆனா வர மாட்டேங்குது. எதை பார்த்தாலும் அவராவே தெரியுது, என்ன காரணம்னே தெரியல. தட்டுல சோத்த போட்டா அவர் முகம் தான் தெரியும். அப்படியே சொல்றீங்களே. குடிக்கலாம்னு தண்ணி எடுத்தோம்னா அதுலயும் அவர் முகம். ஆமாங்க, பாத்ரூம்ல போய் உட்காருங்களேன், வந்துகிட்டே இருக்கு. அப்படி எங்க பார்த்தாலும் அவராவே தெரிகிறாரு. அதுக்கு காரணம் என்னங்க? காதல். அதுதான் காதல். முத்திருச்சு உடை கீழ் பக்கத்துல ஏற்பாடுல தட்டுற மாதிரியே சொல்லிட்டு. ஆமா, காதல் அதிகமாகி விட்டது, அன்பு அதிகமாயிருச்சு. ஆமா, அந்த முருகப்பெருமான் விரைவில் வரணும், எனக்கு திருமணம் நடக்கணும். அந்த திருமணம் எப்பேற்பட்ட திருமணமா இருக்கும்னா, என்ன விஷயம், திருமணம் நடக்கணும்னா விடிகிற வரைக்கும் இந்த கூட்டம் அப்படியே இருக்கணும். என்ன இப்பதான் சொல்ற, இப்பதான் எடுத்து உதறது மதிக்காம எந்திரிச்சு போறாங்களே. அத்தாச்சி, சின்னதா பெரியதா, நீங்க ஊரம் இல்லாம பக்கத்துல இருக்காலும் கிளப்புறியா? ஏங்க, இந்த கூட்டம் அப்படியே இருந்தா கல்யாணம், இல்லன்னா எப்ப கூட்டம் வருதோ அப்பதான் கல்யாணம். அப்பவும் கல்யாணம் தான். இதுக்காக கூட்டம் இல்லைங்கிறதுக்காக நாங்க கல்யாணம் பண்ணாம இருக்க முடியுமா? 48 நாள் சொல்லி மண்டாவை படிக்க வச்சிருக்கா, மறுபடியும் ஒரு 48 நாள். ஆமா, எப்படியா இருந்தாலும் திருமணம் என்ன, கூட்டம் இருந்துச்சுன்னா வந்து திருப்தியா கல்யாணம் பண்ணிட்டு போவோம். கூட்டம் இல்லாம அப்புறம் அனாதை பொட்டலை பார்த்தே கல்யாணம் பண்ணிட்டு போறோம், கூட்டிட்டு வர மாதிரியே. ஆமா, எங்க கூட வழக்கமே அதுதானே, கூட்டிக்கிட்டு ஓடுறதானே. இருந்தாலும் இன்னைக்கு முறைப்படி கல்யாணம் பண்ணலாம்னு ஒரு முடிவுல இருக்கிறோம். இருந்தாலும் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம், ஏன்னா இந்த பணியிலையும் நம்மளாம் இங்க இருக்கிறோம், அதனால ஒண்ணும் தெரியல நமக்கு. ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய வேதனை என்ன அப்படிங்கிறது தெரியும். இந்த பணியிலையும் அப்படியே உட்கார்ந்து நாடகம் பாக்குறாங்க, பெரிய விஷயம் இல்லையா? அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கணும். ஆமா, ஏன்னா ரசிகர்கள் தான் நம்மளுடைய முகம் பார்க்கும் கண்ணாடின்னு சொன்னாங்க. அதனால அவங்க எதை ரசிக்கிறாங்களோ அவங்க சிரிச்சு ரசிச்சாதான் நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நடிக்க முடியும். நீங்க வெளியில வந்து அப்படி எதிரியை பாக்குற மாதிரி பாத்துட்டு உட்காந்தீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தோணாது, நாங்களும் போயிடும். அந்த மாதிரிலாம் இல்லாம நல்ல முகல் மலர்ச்சியோட அருமையா உட்காந்து ரசிச்சுட்டு இருக்காங்க. நல்லா அமைஞ்சிருக்கு. பக்கமேளமும் அதுக்கு தகுந்த மாதிரி. எப்படி பக்கமேளம்? அருமையான பக்கமேளம். பக்கமேளம் எல்லாம் அமைஞ்சிட்டா போதுமா? ஒளிபெருக்கி அதுக்கு தகுந்த மாதிரி வரணும். அருமையான ஒளிபெருக்கி. பேர் தானே சக்திவேல். சக்திவேல் ஆடியோ. நீ தேவை எல்லாம் 2000 3000 உள்ள கிடக்குது. நீ இப்பவே எங்கள்கிட்ட ஆரம்பிக்காத கதை. அப்படி கிடையாதுங்க, நாங்க இல்லாம நீங்க கிடையாது, நீங்க இல்லாம நாங்க கிடையாது, ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லைங்கிற அப்புறம் நீங்க இல்லாம நாங்க இல்லாம கூட நீங்க தனியா போய் பஜனை பண்ணி கூட நீங்க பொழைச்சுக்குவீங்க. ஆனா நீங்க இல்லாம நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல. அதனால எல்லாரும் பட்டிமன்றம் பேசி பொழைச்சுக்குவீங்க, ஒன்னும் ப்ராப்ளம். ஏற்கனவே அதெல்லாம் போய்கிட்டு தானே இருக்கிறோம். அதனால இதுலனாலும் அதுக்கு பொழைச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமா, ஏன்னா இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாடக கலைகள் குறைந்து கொண்டே வருது. அப்படி குறைந்து கொண்டிருக்க நேரத்துல பாருங்க, அண்ணன் வந்தாங்க. வந்து உள்ளூர்ல மட்டும் பார்த்தாது, வெளிநாட்டுல வாழக்கூடிய தமிழர்கள் அனைவரும் பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் எடுத்து யூடியூப் சேனல்ல போட்டு எங்களை எல்லாம் உள்ளூர்ல மட்டும் பார்த்தது, வெளிநாடு வரைக்கும் எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாடக கலையை வளர்த்து வரை கொண்டிருக்கிற அருமை அண்ணனை காணோம். நன்றி வணக்கம் கண்ணானனுக்கு. அதற்கு உறுதுணையாக இருந்த எங்க அண்ணியார் பிரமிளா அவர்களுக்கும் இனம் சார்பாகவும் எங்கள் அத்தனை நாடக கலைஞர்களின் சார்பாகவும் நன்றி வணக்கம். ஆமா, அதனால முருகப்பெருமான் விரைவில் வரணும், எனக்கு திருமணம் நடக்கணும். அந்த திருமணம் எப்பேற்பட்ட திருமணமா இருக்கும்னா